விவசாயிகள் தற்கொலையை தடுப்பதற்கான விரிவான திட்டம் என்ன என்பதை உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே இந்த விஷயத்திலே கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலே விவசாயிகள் தற்கொலை என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆகவே இந்த விஷயத்திலே உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கின் விசாரணையை எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் இது ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு சீரியஸ் இஷ்யூ, அதாவது கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நடவடிக்கை கட்டாயம் தேவை. மத்திய அரசு ஒரு விரிவான பதிலை அளிக்க வேண்டும். இது போன்று தற்கொலைகள் நடப்பதை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும், அதை எப்படி செய்ய முடியும், எவ்வாறு மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதையெல்லாம் 4 வாரங்களுக்குள் உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளும் இது பற்றி பின்னர் இதே போல பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலே விவசாயிகள் தற்கொலை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. தமிழகத்திலும் கூட சமீப காலங்களிலே பல்வேறு தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. இப்போது கூட தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியிலே தொடர்ந்து 2வது வாரமாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது ஏன், அதை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும், அவர்களுடைய வருமானம் குறைவதற்கு காரணம் என்ன, வருமானம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன, தண்ணீர் பற்றாக்குறைதான் பிரச்சனையா, வேறு பிரச்சனைகள் என்ன இருக்கின்றன, இதையெல்லாம் ஆய்ந்து மத்திய அரசு விரிவான ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அது பற்றிய தகவல்களை உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அடிப்படையிலே நாடு முழுவதும் விவசாயிகள் தொடர்ந்து சந்தித்து வரும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதேனும் ஒரு முக்கிய தீர்வு ஏற்படலாம் என தெரிகிறது. கணபதி, உச்சநீதிமன்றம் விவசாயிகள் தற்கொலை மிக மிக முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்திருக்கிற நிலையில ஏறக்குறைய 1 மாதத்திற்கு முன்பாகவே உச்சநீதிமன்றம் மத்திய அரசு விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்துவது, விவசாயிகளை கவனிப்பதுல ஒரு அதிருப்தி தெரிவிக்கப்பட்ட நிலையில மத்திய அரசினுடைய நிலைப்பாடு, அவங்க என்ன செயல் திட்டத்தோட விளக்கங்களை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு? மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, விவசாயிகளுக்காக காப்பீடு உட்பட பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த திட்டங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, சரியான பலன் கிடைக்கிறதா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம், காப்பீடு மூலமாக கிடைக்கும் தொகை, நஷ்ட ஈடு என்பது மிகவும் சொற்பமாக இருக்கிறது. ஒரு சில 100 ரூபாய்கள் அல்லது சில 1000 ரூபாய்கள் மட்டுமே கிடைக்கிறது. ஆயிரக்கணக்கான ரூபாயில் விதைகளை வாங்கியும் மற்ற செலவுகளை செய்தும் மின்சார கட்டணம் போன்றவற்றை செலுத்தியும் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை வளர்ப்பதற்காக பாடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே இயற்கை உபாதைகள் காரணமாக, அதாவது இயற்கை பேரிடர்கள் காரணமாக, வெள்ளமோ அல்லது வறட்சியோ இது போன்ற விஷயங்கள் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்படும் போது அதற்காக கிடைக்கும் நஷ்டஈடு மிக குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான நெருக்கடிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சுலபமான முறையிலே கடன் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான முறையிலே காப்பீடு கிடைக்க வேண்டும், அவர்களுடைய விவசாயத்திலிருந்து அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதற்கான திட்டங்கள் இருந்தாலும் அவை சரியான முறையிலே செயல்படவில்லை என்பதைத்தான் விவசாயிகள் தற்கொலை காட்டுகிறது. ஆகவேதான் உச்சநீதிமன்றம் இதற்காக ஒரு விரிவான திட்டத்தை தயாரிக்கும்படி தற்போது மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கணபதி, ஆனாலும் விவசாயிகள் தொடர்ச்சியா மத்திய அரசை நோக்கி போராட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வறட்சி நிவாரணம் எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கணும், கடன் தள்ளுபடி வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்தை தாண்டி விவசாயிகள் நேரடியா மத்திய அரசு தரப்புல வைக்கும் போது மத்திய அரசு இதற்கான தீர்வா என்ன முன்வைக்கிறாங்க? மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கென்று நஷ்ட ஈடுக்கென்று பணம் ஒதுக்குகிறார்கள். ஆனால் அந்த தொகையை பார்த்தோம் என்றால் இறுதியாக விவசாயிக்கு வந்து சேரும் போது அது போதுமான அளவுக்கு இல்லை. ஒரு சிறிய விவசாயியோ ஒரு பெரிய விவசாயியோ எந்த அளவுக்கு அவர்கள் பயிர் செய்கிறார்கள், அதில் எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த நஷ்டத்துக்கு ஈடாக அவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது இறுதியாக அவர்களுக்கு கிடைக்கும் தொகை ரொம்பவும் சொற்பமான தொகையாக இருக்கிறது. இதை தவிர விவசாயிகள் சரியான முறையிலே வங்கிகளிலே கடன் கிடைக்கவில்லை என்பதற்காக தனியாரிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த சமயத்திலே அதற்காக வட்டி அதிகம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது.
அது தவிர அந்த கடனை திருப்பி கொடுக்கும்படி அவர்களுக்கு நெருக்கடியும் தனியார் மூலமாக அதிகமாக வருகிறது. இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். விவசாய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக சுலபமான முறையிலே கடன் கிடைக்க வேண்டும். அதற்கு வட்டி அதிகமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல காலமாக தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டு வந்தாலும் அதற்கு ஏற்றா போல திட்டங்கள் இதுவரை சரியாக அமையவில்லை. அதே போல காப்பீடும் தொடர்ந்து ஏமாற்றத்தில் தான் விவசாயிகளை ஆழ்த்துகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் மத்திய அரசோ மாநில அரசோ அறிவிக்கும் நஷ்ட ஈடுகள், அது வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும் அல்லது வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், போதுமான அளவுக்கு இல்லை என்பதுதான் தொடர்ந்து குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதற்கு தற்போது மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி பதில் சொல்ல வேண்டிய ஆகிய சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து 14வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் விவசாயிகளின் தற்கொலைகளை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.